Hi all, praise God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவேளை மீண்டும் இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு சந்திப்பது மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கவலைப்படாதீங்க. எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளை விட என் தேவனாகிய கர்த்தர் ரொம்ப ரொம்ப பெரியவர். உங்களுடைய தேவைகளை விட அவர் ரொம்ப பெரியவர். நிச்சயமா உங்க தேவைகளை பூர்த்தி செய்து உங்களுக்கு பரிபூரணத்தை கட்டளையிட்ட தேவன் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். சங்கீதம் 29:11 சொல்லுது, கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலனை கொடுத்து தமது ஜனங்களை ஆசீர்வதித்து சமாதானம் அருளுவார் என்று சொல்லி. நண்பு பிள்ளைகளே, தமது ஜனங்களை கர்த்தர் என்றைக்குமே கைவிடுறது கிடையாது. அவருடைய பிள்ளைகளை நிச்சயமா இயேசு கிறிஸ்து எப்பயுமே கைவிட்டது கிடையாது. நிச்சயமா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த காலவேளை கொடுக்க போகிறார். எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் இந்த காலவேளை உங்களுக்கு கொடுப்பார். எல்லா போராட்டங்களை சந்திக்க பெரிய பெரிய பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார். எல்லா கண்ணுக்கு தெரியாத துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாத்திலிருந்து கூட நாணமாய் நீங்கள் வெளியே வர பலத்தை கர்த்தர் நிச்சயமா கொடுப்பார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாம் பொய்யான மனிதர்களை புரிந்து கொள்ளுகிற நாணம் என்கின்ற பலத்தை நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கும் மேல உங்களுக்கு அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து, உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, உங்களை அருளி உங்கள் வாழ்க்கையில் அவருடைய நன்மை அருளி நிச்சயமா அந்த புதிய நாள்ல ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். என் அன்பு பிள்ளைகளை, அவமானங்களை சந்தித்தியா? கவலைப்படாத. கண்ணீர் மற்றும் உன் வாழ்க்கையில பெரிதா இருக்கா? கவலைப்படாத. நீ எத்தனை அவமானங்களை பற்றியோ அத்தனை அவமானங்களுக்கு பதிலாக 1000 கோடி மடங்கான மிகப்பெரிய கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து பெரிய ஆசீர்வாதத்தை இந்த புதிய நாள்ல கொடுக்க போகிறார். அவமானங்கள் எல்லாமே மேன்மைக்காக மட்டுமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தினார்கள். அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிரோடு வந்தார். உங்களையும் அவமானப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக கம்பீரமான ஒரு நிலையான ஒரு பொசிஷனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுத்து சிகரத்தை தொட வைப்பார். கவலைப்படாதீங்க. இந்த புதிய நாளில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பலன் என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை தூக்கி போடுற பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதாவது கஷ்டத்தை நினைக்காத ஒரு பலன், கஷ்டத்துல துவண்டு போகாத ஒரு பலன், மனிதர்களுடைய பொய்யான காரியங்கள்ல தூக்கி போடுறதுக்கான ஒரு பலனை கர்த்தர் இந்த புதிய நாள் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கவலைப்படாதீங்க. இன்னிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம், புதிய காரியங்கள் உங்களுக்கு ஆரம்பம், புதிய 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 திட்டங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். தமது ஜனங்களை ஒரு நாளும் கர்த்தர் கைவிட்டது கிடையவே கிடையாது. கவலைப்படாதீங்க. இந்த புதிய நாள் அவரை நம்புங்க. ஆண்டவர் பெரிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் நல்ல வார்த்தைக்கு நன்றி. உங்க நாம மகிமைப்படட்டும். நீரே பெரியவர். எங்களை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். God bless you. என் அன்பு பிள்ளைகளை, எல்லாமே மாறும். எல்லாத்தையும் மாற்றுகிற கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கிறபடினால இன்றைக்கு புதிய புதிய பலனை கொடுத்து இந்த புதிய நாள்ல புதிய காரியங்களும் வாழ்க்கையில செய்வாராக. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரைக்கும் என்னுடைய அன்பு ரட்சிகராக இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருப்பாராக.